இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? நன்மை தரும் நவகோள்கள் நட்சத்திர கூட்டம் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் நாணகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய் உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் குத்து போல் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் குத்து போல் தன்மயமாய் தானதுவாய் தவறிடாது இயங்கும் முன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே இன்ப ஊற்று என நிறைந்த இறைவா எனும் போதிலே ஏற்படும் ஓர் இன்பமதை எவ்வாறு சொல்லுவேன்? வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீதான் என்போம் பழுத்த நிலை வரும் வரையில் நீதான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் அழுத்தமெனும் முந்து ஆற்றல் ஒன்றை கொண்டே அணு முதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளம். பதில் சிந்தனை தாங்க. நேற்று எழுப்பப்பட்ட கேள்வி இன்று சிந்திப்போம். நேற்று என்ன எழுப்பணும்னா நம்பிக்கை அனுபவம் அப்படின்ற வார்த்தைகளை கவனிச்ச மாதிரி நன்றி உணர்வு அப்படின்றத பத்தி தொடர் சிந்தனையா சிந்திச்சோம். இந்த நன்றி உணர்வின் மூலம் என்னவாக இருக்கிறது, நன்றி உணர்வின் உச்சம் என்னவாக இருக்கின்றது அப்படின்றத நம்ம சிந்திப்போம் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருந்தோம். கேள்வி: நன்றி உணர்வின் மூலம் யாது, நன்றி உணர்வின் உச்சம் என்னவாக இருக்கிறது? வாழ்க வளமுடன். ஐயா சொல்லுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அனந்தலட்சுமணன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா, நான் இன்னைக்கு அனுபவம் நம்பிக்கை அதை பத்தி ஒரு சில கருத்துக்கள் சொல்லலாமுங்களா ஐயா? அதுக்கப்புறம் நான் நன்றி உணர்வு தாராளமா சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா. அனுபவம் என்பது அறிவு என்பது அனுபவத்தின் கூட்டு. அதாவது அறிவு என்பது அறிவின் அடிப்படை அழகு அனுபவம். இந்த நம்பிக்கைக்கும் அடிப்படை அழகு அனுபவம் என்று உங்களுடன் பகிர வந்துள்ளேன்.
இந்த அனுபவம் என்பது ஒரு செயலை நாம் செய்யும் போது கிடைக்கும் ஞானம். அந்த செயலை நாம் தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் நமக்கு அந்த செயலில் நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கிறது. இப்பொழுது ஒரு மருத்துவரை எடுத்துக்கொள்ளலாம். அவர் ஒரு மருத்துவ பயிற்சி செய்து கொண்டே இருக்கிறார். அந்த பயிற்சியை அவர் செய்து செய்து அவருக்கு அனுபவம் கிடைக்கிறது. ஒரு 20 வருடம் அவர் அந்த மருத்துவ பயிற்சியை தொடர்ந்து செய்தார் என்றால் அவருக்கு 20 வருட அனுபவம் அதில் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த மருத்துவ ஞானம் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அவர் அந்த மருத்துவர் மருத்துவத்தை மட்டுமா கற்றுக்கொள்கிறார்? அவர் சமையல் கற்றுக்கொள்ளலாம், அல்லது கார் ஓட்ட கற்றுக்கொள்ளலாம். இப்படி ஒவ்வொரு செயலும் அவர் செய்யும் பொழுது அவருக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. அந்த அனுபவமே அறிவு. அந்த ஒவ்வொரு அந்த மனிதரின் அறிவாட்சி தரம் அந்த அனுபவத்தை கொண்டே நிர்ணயிக்கப்படுகிறது. ஆக அந்த மனிதருக்கு மருத்துவம், கார் ஓட்டும் அறிவு மற்றும் சமையல், இந்த மூன்று அனுபவங்களின் கூட்டுதான் இந்த அறிவு என்று வரையறுக்கப்படுகிறது. ஆக அறிவு அனுபவங்களின் கூட்டு என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். இப்பொழுது அதனால்தான் அறிவின் அடிப்படை அழகு இந்த அனுபவத்தை நாம் அனுபவம் என்று சொல்லியிருந்தேன். இப்பொழுது நம்பிக்கைக்கு வரலாம். நம்பிக்கை என்பது நம்பிக்கைக்கும் அடிப்படை அழகு அனுபவம் தான். ஒரு 20 வருட அனுபவம் உள்ள மருத்துவரைத்தான் நாம் சென்று அவரிடம் சென்று நமது நோயை போக்கிக் கொள்கிறோம். நமக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கை எதிலிருந்து வருகிறது என்றால் இந்த அனுபவத்திலிருந்து. அவருக்கு 20 வருட அனுபவம் இருக்கிறது. அவர் சிறப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை நமக்கு பிறக்கிறது. மேலும் அவருக்கும் அதே நம்பிக்கை வருகிறது. தொடர்ந்து அச்செயலை செய்யும் பொழுது அவர் அந்த செயலை முதலில் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அவருக்கு சில அச்சம் இருக்கலாம். நாளடைவில் அந்த அச்சம் அகன்று அவருக்கு அந்த செயலில் வேகமும் ஆற்றலும் நன்றாக இருக்கும். அதற்கு அனுபவம் தான் அவருக்கு அந்த நம்பிக்கையை கொடுக்கிறது. ஆக நம்பிக்கைக்கும் அடிப்படை அழகு அனுபவம், அறிவுக்கும் அடிப்படை அழகு அனுபவமாக இருக்கிறது. நம்பிக்கைக்கும் அடிப்படை அழகு அனுபவமாக இருக்கிறது. இப்படி இந்த அறிவை நம் கண்ணால் காண முடியுமா? காண முடியாது. ஆனால் அந்த அறிவை நாம் உணர முடியும். ஒரு மனிதனின் அறிவு அனுபவங்களின் கூட்டு என்று சொல்லியிருந்தேன். ஒரு மனிதனின் அறிவு என்பது அரூபமாக இருக்கிறது. இந்த அரூபமான அறிவை நம்மால் காண முடியாது, ஆனால் உணர முடியும். இதே போல் இறைநிலையை சிந்தியுங்கள். ஒரு மனிதனுக்குள் இருக்கும் அனுபவமே அறிவாக இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து பொருள்களும், அனைத்து உயிரினங்களும், அனைத்து உயிரற்ற பொருட்களுக்கும் உள்ள அனுபவ அறிவை இந்த இறைநிலை கொண்டிருக்கிறது. அந்த இறைநிலையும் அரூபமாக இருக்கிறது. அதனால்தான் தாயுமானவர் அறிவே தெய்வம் என்று சொன்னார். இங்கு அறிவே தெய்வம் என்று சொன்னார். மேலும் நம் குருவோ இந்த எல்லா பொருட்களின் அனுபவ அறிவையும், எல்லா உயிரினங்களின் அனுபவ அறிவையும் கொண்டிருப்பதால் தான் இதை பேரறிவு என்று சொல்கிறார். நம்முடைய அறிவு எப்படி அரூபமாக இருக்கிறதோ இறைநிலையும் அரூபமாக இருக்கிறது. அது பேரறிவு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் எல்லா பொருட்களின் ஞானமும் அனுபவ அறிவும் அதற்கு இருக்கிறது. அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே பதிந்துவிடும் என்று சொல்கிறார். ஆக நம்முடைய பேரறிவிலும் வான்காந்தத்திலும் நம்முடைய அனுபவங்கள், ஒவ்வொரு பொருளின் அனுபவ அறிவும் அங்கு பதியப்படுகிறது. அதனால் அது வற்றாயிருப்பாகவும் இருக்கிறது. ஒரு மனிதனின் செல்வத்தை நாம் அழிக்க முடியும், ஆனால் அந்த ஞானத்தை அழிக்கவே முடியாது. அந்த மனிதனின் ஞானத்தை நம்மால் அழிக்கவே முடியாது. அதே போல்தான் இறைநிலையும். இறைநிலை என்பது அறிவு சுரங்கமாக இருப்பதால் அந்த இறைநிலைக்கும் அழிவே இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, நம்பிக்கை என்று நான் சொல்லியிருந்தேன் அல்லவா? 20 வருட அனுபவம் உள்ள மருத்துவரை நாம் அணுகும் பொழுது நமக்கு நம்பிக்கை பிறக்கிறது. அந்த அனுபவம் நமக்கு நம்பிக்கை கொடுக்கும் பொழுது இந்த எல்லா பொருட்களின் அனுபவ அறிவை கொண்ட இறைநிலை மீதும் நமக்கு நம்பிக்கை வர வேண்டும். இந்த இறைநிலையின் செயல்கள் அனைத்துமே தவறில்லாத செயலாக அல்லது ஆக்கப்பூர்வமான செயலாக இருக்கும் என்று நாம் உணர்ந்தோமானால் நமக்கு நம்பிக்கை அதிகமாகி இறைநிலையோடு நாம் ஒன்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆக அறிவு, அனுபவம், நம்பிக்கை, இது அனைத்தும் அரூபமான ஒரு செயல், அரூபமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமானது என்று என்னுடைய கருத்துங்கய்யா. வாழ்க வளமுடன். நன்றிங்கய்யா. நிறைய எடுத்துக்கிட்டேன், மன்னிச்சிருங்க.
வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இப்போ அடியேனுக்கு ஒரு கேள்வி என்னன்னா, அனுபவம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அனுபவம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு செயல் செய்றோம், ஒரு விளைவு வருது. அந்த விளைவு நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிட்டு அதுல ஒரு முடிவு எடுத்துக்கிறோம். அது நம்மளுக்கு அனுபவமா பதிஞ்சிருது. இப்போ இந்த செயலா எழுந்ததுக்கு காரணம் அதே ஆழமா நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, கருமையத்தின் எழுச்சி நிலை தான். அது எண்ணமாக தான் வளருது. அது திணிவடையும் பொழுது அதற்கு நம்பிக்கைன்னு பெயர் வைக்கிறோம். அது செயலாகி விளைவை பெறும் பொழுது மறுபடியும் ஆராய்ச்சி நிலையில அது பதிவாகுது. அது அனுபவமா எடுத்துக்கிறோம். இது ஒரு சுழல் நிகழ்வு. இந்த சுழல் நிகழ்வுல அனுபவமா இருப்பது எது? அதாவது நான் ஒரு வரிய மேற்கோள் காமிக்கிறேன். மகரிஷியினுடைய வரிகள். ஒரு வார்த்தைகளை கூட நம்மளால மாற்ற முடியாது. மாற்றவே முடியவே முடியாது. செயலின் விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செய்யும் செயல்கள் எல்லாம் சிவபூஜை ஆகும். இப்ப இந்த அனுபவம்ன்ற ஒரு இது நிகழ்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் நிகழுது. அப்போ அனுபவமா வர்றது எது அப்படின்றத நம்ம சிந்திக்கணும். நல்ல தெளிவான விளக்கங்கய்யா. நன்றிங்க ஐயா. நன்றிங்க. அன்பர்கள் கையுயர்த்தி முன்வரலாம். வாழ்க வளம். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா. ஐயா என்னோட கருத்துக்கு நம்பிக்கை அப்படி என்னங்கிறதுக்கு அனுபவம் அது ரெண்டுல வர்றது எப்படின்னா, இப்போ நம்ம மனவளக்கலைகள் இருக்கிறோம். நாம தியானம் பண்றோம், உடற்பயிற்சி பண்றோம். அதுவே ஒரு அறிவின் இயக்கம். நம்மளோட கஜமயத்திலோ அதாவது நம் முன்னோர்கள் செய்த ஒரு வினைப்பதிவுனால் நம்ம இதுல ஈர்க்கப்பட்டு நம்ம உள்ள வர முடிஞ்சது, வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை நாம நாளடைவில் அறிவின் ஒரு நாளும் ஒரு படிக்கட்டில் ஏறுவது போல் நாம் அதை செய்ய செய்ய அறிவை வளர்த்துக் கொள்கிறோம். நாம் அறிவை வளர்த்து கொண்டே இருக்க போல் ஆனந்த லட்சுமி ஐயா சொன்னது போல் ஒரு நாளும் நாம் அறிவை வளர்க்க அதன் மேல் நம்பிக்கை வருகிறது. அந்த நம்பிக்கை நாளடைவில் மேலும் மற்றவர்களுக்கும் அதுக்கு ஒரு ஊன்றுகோலாக இருக்கும். அது மிகவும் நம்ம செயலை தொடர்ந்து செய்வது போலும் அதனால் வரும் என்பது என்னோட கருத்துங்க. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி உணர்வு பற்றி நினைக்கும் போது எனக்கு அந்த திருவள்ளுவரோட குரல் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது அப்படிங்கிற குரல். ஸோ யார் ஒருவர் செய்த சிறு உதவியாக இருந்தாலும் அதை தன்மையை அறியும் போது பாத்தீங்கன்னா உலகை விட மிகப்பெரியதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கை எடுத்துட்டோம்னா நாம கேட்காமலே நிறைய கிடைத்து கொண்டிருக்குங்க. உதாரணமா இப்ப பாருங்க, நாம கேட்கல, நம்ம மூச்சு காத்து கிடைச்சிருக்கு, நாம சுவாசிக்கிறோம். நாம இந்த உடம்ப கேட்கல, ஆனா அற்புதமா இந்த உடம்ப யூஸ் பண்ணி நம்ம 5 புலன்களையும் நம்ம அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம இந்த சட்டையை கேட்கல, ஆனா பல பேர் மூலமாக பஞ்சிலிருந்து சட்டை நெய்து நமது மானத்தை நம்ம காக்கிறதுக்கு உதவுறாங்க. நாம் உயிர் வாழ தேவையான உணவு இந்த சமுதாயத்திலிருந்து தான் கிடைக்கிறது ஐயா. இந்த இறைநிலை நமக்காக இந்த சூரியனை உருவாக்கி தாவரங்களை படைத்து உணவு அளித்துக் கொண்டிருக்கிறது. மரம் இல்லை என்றால் சுவாசமே கிடையாது. இவ்வளவு விஷயமும் நாம் வாழ வைப்பதற்கு அந்த இறைநிலை கருணை செய்து கொண்டிருக்கிறது. சோ அது மட்டும் இல்ல, நமக்காக அந்த இறைநிலை இயங்கி கொண்டிருக்கிறது கூட சொல்லலாம். இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் நாம் வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பதனால முதலில் நாம் அதுக்கு நன்றி சொல்லணும்.
இப்ப பாருங்க, நமக்கு கீழே வேலை செய்யற யாராவது தொழிலாளி நம்மிடம் கொஞ்சம் நன்றி உணர்வோடு இருந்தா நம்ம என்ன பண்றோம்? அவர் கேட்காமலே நாம் அவர்களுக்கு தேவையானது அனைத்தும் செய்கிறோம். அது போல அது மட்டும் இல்ல, நமக்கு பிடிச்சவங்களுக்கு தேவையானது அனைத்தும் செய்யறோம். அது போல அந்த இறைநிலை என்ன பண்ணுதுன்னா, நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்கிறது. அப்போ அதுகிட்ட நம்ம நன்றி உணர்வோடு இருந்தா அந்த இறைநிலை நாம் கேட்காமலேயே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். சோ இது ஒரு பெரிய சயின்ஸ் கிடையாது. அந்த நன்றி உணர்வை எப்படி நம்ம வாழ்வில் வெளிப்படுத்துறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மகரிஷி சொன்னது போல உடற்பயிற்சி செய்து உடலை திடமாக வைக்கணும். ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். ஆரோக்கியமாக இருந்தால்தான் மனதை நன்றி உணர்வோட இருக்க முடியும். அது நன்றி சொல்ல முடியும் அப்பதான். அது மட்டும் இல்ல, அகத்தாய்வு செய்து நம் அருகுணங்களை நம்ம சீரமைக்க வேண்டும். இப்படி செய்ய செய்ய நம்முள்ளே நன்றி உணர்வு பெருகும். அது மட்டும் இல்ல, இப்ப நீங்க சொன்னது போல அனுபவம் அப்படின்னு பேசும்போது பாத்தீங்கன்னா, நம்மளோட செயல்களோட விளைவுதான் அனுபவமா மலருது. அனுபவம்னு சொல்றோம். இன்பமாகவோ துன்பமாகவோ மலருது. அது என்னன்னா, செயல் விளைவு தத்துவத்தை நம்ம நன்கு புரிந்து கொண்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைநிலையே தான் நம்மளோட செயலின் விளைவாக வருகிறது. அப்படி இறைநிலையே செயலும் விளைவாக வருகிறது அப்படிங்கிற அந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு செயலையும் நமக்கோ இல்ல பிறருக்கோ, தன்னோட உடலுக்கோ, இல்ல இந்த காலத்திலயோ பிற்காலத்திலயோ துன்பம் தராத செயல்களை நம்ம செய்வோம். அப்படி செய்யும் போது என்னன்னா, நம்ம அதோட விளைவுகள் பாத்தீங்கன்னா நன்மையே வரும். அதனாலதான் நீங்க சொன்ன பாடல்ல கூட மகரிஷி அவர்கள் செய்யும் செயல்கள் யாவும் சிவமயமாகும் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு செயலும் அதை உணர்ந்து, அது செயல் விளைவு தத்துவத்தை உணர்ந்து செய்வோமானால் அனைத்துமே கடவுளோட செயல்களாக மாறும். கடவுள் அப்படிங்கறதே செயல் விளைவு தத்துவத்தின் இன்னொரு பகுதின்னு தான் சொல்லலாம். நம்மளோட விளைவுகளை நம்ம கடவுளின் உருவமாக பார்க்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் தொட்டீங்க. மகரிஷியோட கருத்துக்களை உள்வாங்கி நன்றி உணர்வுல அதி அடிப்படையா இருக்கிறது என்ன அப்படின்னா, இறையின் கருணை. அந்த இறை கருணை தான் மனிதனிடம், இந்த உணர்தல் இயக்கத்திடம் தொடர்ந்து சூழ்ந்தெழுத்தத்தால இயங்கி 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 இந்த உணர்தல் இயக்கத்தின் மையமாக இருக்கிறதும் அதுதான் அப்படின்றதோட ஆன்மலய உணர்வு தான் நன்றி உணர்வு. நன்றி உணர்வுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இருமை உணர்வா தான் இருக்கும். கொடுப்பவர் பெறுபவர்ன்ற மாதிரி ஒரு டியூவலா தான் இருக்கும். ஆனா அதுதான் அடிப்படை அழகு. அந்த அடிப்படை அழகுல பார்த்தீங்கன்னா, இப்ப ஐயா சொன்ன மாதிரி மனதை விரிச்சு 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 சிந்திக்கும் பொழுது இறை கருணை தான் நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கே காரணமா இருக்கு அப்படின்றது இந்த க்ஷணத்துல நம்ம எப்படி இங்க இருக்கோம் அப்படின்றதுக்கு காரணமே இறை கருணை தான். அப்போ மூலமா இருக்கிறது இறை கருணையாக இருக்கும் அன்பின் அசைவு. அதுக்கு விடை கிடைச்சதுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் செயலின் விளைவு சொன்னாங்க ஐயா. விளைவா வருவது சிவமா இருந்தா, ஒரு பொருளோட விளைவு ஒன்னா வருதுன்னா அதற்கான மூலம் அதோட செயல்ல ஒட்டிக்கிட்டு இருக்கணும் இல்லைங்களா? அப்போ செயலா இருக்கிறதே சிவம் தான் அப்படின்னு சொல்லி பின்ன சொல்லுவாங்க அந்த கபில மகர்ஷி. அப்ப இயக்கமா இருப்பது இறைநிலை தான். அப்ப இந்த இயக்கம் அப்படின்றத நம்ம செய்யும் பொழுது பலரை இணைத்து செயல்படுறோம். அப்போ பலராக இருப்பதும் அதுவே, அதில் தொடர்பாக இருக்கும் இயக்கமும் அதுவே. இப்ப மொத்த இந்த எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கிற எல்லா இயக்கமுமே இறை உணர்வுக்கு உட்பட்டதா தான் இருக்கு அப்படின்ற ஒரு புரிதல் ஏற்படுது. ரொம்ப நன்றிங்க ஐயா. வெங்கடேஷ்குமார் ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்கள் கை உயர்த்தி முன் வரலாம். வாழ்க வளமுடன். நன்றி உணர்வின் உச்சம் என்னன்னு நம்ம சிந்திப்போம் அடுத்த ஒரு 4-5 நிமிடம். ஐயா ஸ்ரீனிவாச கல்கி ஐயா, சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்கமுடன். வெங்கடேஷ் நல்லா சொன்னாங்க. நன்றி உணர்வின் வெளிப்பாடு தான் அன்பும் கருணையுமா இருக்குதுன்னு எனக்கு தோணுது.
ஒவ்வொரு கணமும் அந்த அன்பு கருணை எப்படி வருதுன்னா, நம்மள்கிட்ட அந்த நன்றி உணர்வு இருந்தாதான் அது வெளிப்படும். அன்பர்கள், இதை பத்தி நீங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க ஐயா. நல்ல சிறப்பா இருந்தது கருத்துக்கள். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வித்யாம்மா சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. கல்வி சொல்ல வந்த விஷயமே தாங்க ஐயா, எனக்கும் இப்ப அதே தான் தோணுச்சு. அந்த நன்றி உணர்வே எப்ப வருது அப்படின்னா, அந்த அன்பும் கருணையுமான அந்த தன்மை வர்றப்பதான் நன்றி சொல்லவே தோணும். இப்ப நன்றி உணர்வு இல்லை அப்படின்னு நினைக்கிற மனிதர்களை நம்ம யோசிச்சோம்னா, ஒரு ரஃப் தன்மையை பார்க்க முடியும். கடினமான ஒரு இறுக்கமான மனநிலை உள்ள மனிதர்கள் அப்படி அவங்களையும் நம்ம பார்க்கிறோம். வாழ்க்கையில நிறைய பேரை பார்ப்போம். அங்க பார்த்தீங்கன்னா, அந்த தன்மை உள்ள மனிதர்களிடத்தில் நன்றி உணர்வு வெளிப்பாடே நம்ம பார்க்க மாட்டோம். காரணம் நம்ம மகரிஷி சொல்ற மாதிரி இதுதான், பதிவுகள் தான். அந்த பதிவுகள் கலையதான் இறைநிலையோட நம்ம ஒன்றி ஒன்றி பக்கம் போக போகதான், நிலைத்தன்மை பக்கத்துல வர்றப்பதான் அன்பும் கருணையா மாறுது அந்த உயிர். அப்ப நன்றி உணர்வு மேலோங்கி பொங்கி பொங்கி நன்றி உணர்வு வரும். அந்த ரெண்டையும் நம்ம எல்லாருமே யோசிக்கலாம். அந்த நன்றி உணர்வு வெளிப்படுத்த முடியாத நிலையில இருக்கிற மனிதர்களையும், நன்றி உணர்வை காட்டிக்கிட்டே இருக்கிற மனிதர்கள் 2 பேரையும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம் வாழ்க்கையில. அதை யோசிக்கிறப்ப அங்கதான் இறைநிலை தன்மை கிட்ட நம்ம நெருங்க முடியாத நம்மளை தடுப்பது பாவப்பதிவுகள். அந்த பாவப்பதிவுகள் களையணும்னா நம்மளுக்கு தவம் உதவுது அப்படின்றது இப்ப தோணுனதுங்க ஐயா. அதுதான் வெளிப்படுத்த நினைத்தேன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான ஐயா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அப்போ நன்றி உணர்வு அப்படின்ற உன்னோட முகாந்திரம் இல்ல ஆதாரம் இறை அருளின் அன்பும் கருணையின் வெளிப்பாடு. ஒரு பாடல் நினைவு வருது. மகரிஷி 6ஆம் அறிவின் தோற்றம் இல்ல அறத்தின் தோற்றம்ன்ற மாதிரி, பிற உயிர் உணர்தலாய் ஏற்படும் இன்ப துன்ப உணர்வினை உள்ளத்தால் யூகித்து ஆழ்ந்து உதவும் நிலை ஏற்பட்ட போது அதுதான் முதல்ல அறம் தோன்றிய இடம்னு சொல்றாங்க. இப்போ இந்த இடத்துலயே அன்பும் கருணையும் தான் ஒளிஞ்சிருக்கிறதா தோணுது. நன்றிங்கம்மா, ரொம்ப சிறப்புங்கம்மா. மூலம் என்னன்னு தெரிஞ்சுட்டோம். இப்ப நன்றி உணர்வின் உச்சம் என்ன அப்படின்றதையும் சிந்திப்போம். அனிதா அம்மா, நீங்க தொடருங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன மாதிரி நன்றி உணர்வின் மூலம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட பிரதிபலிப்பு இல்லாட்டி பயன் அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம இப்போ தினமும் உணவு உண்ணும்போது நம்ம நன்றி உணர்வோட நம்மளுக்காக அதை சேர்த்த அறுவடை செஞ்ச விவசாயிகள், நம்மக்கிட்ட சேர்த்த வியாபாரிகள், அவங்க கிட்ட எல்லாமே நம்ம நன்றி உணர்வு நம்ம வாழ்த்தும் போது, நன்றி உணர்வுன்னு எப்படி நம்ம வாழ்க வளமுடன் வாழ்த்துறோம் இல்லைங்களா? நம்ம வாழ்த்தும் போது அது என்னோட புரிதலுங்க. நம்ம வான்காந்தத்துல போய் பதிவாகி அது அவங்களுக்கு நம்ம டைரக்டா நம்ம இன்னொருத்தவங்க கிட்ட காசு கொடுத்து நம்ம வாங்குறோம். ஆனா அதோட பலன் நம்ம நன்றி உணர்வை காமிக்கும் போது, நம்ம அவங்கள தினமும் வாழ்த்தும் போது, ஒரு பிடி சாதத்தை வச்சு நம்ம வாழ்த்தும் போது எல்லாத்துக்கும் அறுவடை பண்ணவங்களிலிருந்து அது கூட ஏன்னா நானும் அறுவடை பண்ண விவசாய குடும்பத்திலேருந்து வரப்போ சின்ன வயசுலேருந்து நானுமே ஒரு சில பொருட்கள் எடுத்து கொடுத்துருக்கேன். அப்போ அந்த சின்ன எல்லாத்தையும் இறைநிலையா பாவிச்சு அவங்க குடும்பம் பல்லாயிரக்கணக்கான பேரை நம்ம வாழ்த்தும் போது நம்மளோட சமுதாயமும் மேன்மை அடைஞ்சு அவங்களோட வாழ்வாதாரமும் சிறக்கும் அப்படின்றது ஒரு என்னோட கருத்துங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி உணர்வை செயலாக்கும்
விதம் என்னன்னு சொல்லி கொடுத்தீங்கம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, நம்ம நிறைவு நம்ம நோக்கி சுவாமிஜி வந்து நம்மளுக்கு அருமையா ஒரு வாழ்த்து எப்படி பண்றதுன்னு சொல்லி கொடுத்துருக்கிறப்போ அதுக்கான ஒரு இது மிகையே இல்லைங்க. ஒரு நல்ல காரியம், நன்றி உணர்வு அப்படி வெளிப்படுத்துறது வந்து ஒரு சிறப்பான விஷயமா நான் கருதுறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். and what are all the things we can do, and as a continuous thinking process we are doing. We got 4 answers. One is meditation, another one is thinking of Guru, and the third one is accept things as it is, and the fourth one is practice. So far we discussed about the first 3 points. Yesterday we had a discussion about accept things as it is, how it is important to improve the thought process or to strengthen the thought process. We have Kulshan and Umama. If they want to share something on this, they can. If not, then we will go to the next point. Good morning to everyone. Good morning. I wanted to share one thing, just the practice of thought observation, and one particular thought picking up, like one thought emotion, and anger especially it's such a like violent and distinct thought and emotion that I feel for me it's easier to separate myself from it and observe it and then watch it kind of subside. So that was one practice I was doing actively in the past week, and I found that very useful because then, since it's such a strong emotion, it's easier to observe, and then the other emotions or thoughts you feel you have more control over just by ways of observation, if that makes sense. Yeah. Thank you, Amma. That's a great practice, Amma. That's a great understanding as well. So we had a discussion yesterday about accept things as it is. We always have a question that how this particular practice or how this particular view of thinking will improve or strengthen the thought process. We always have the question. So that's the reason I want to make sure that you guys are also participated in it and get the clarity. We have recordings. Anandi Amma gave a lot of insights on this specific point, how we can strengthen our mind through this process of accept things as it is. If time permits, get the link and then listen to it. It'll help us a lot. We can continue the next one if you all are okay, or if you want to share on the same line of thought about accept things as it is, we can discuss today as well. If not, then we can move on to the next idea we got. Yes, Ayya, Shivakumar Ayya. Volamudan, be blessed by the divine. Thank you for this opportunity. So, regarding practice, everybody knows that practice makes the man perfect. So we are continuously doing from the beginning, like Kayakalpa, exercise, meditations. In fact, meditations both times, morning and evening. Every day you could see some new findings or new results that you could see. I want to share one experience just about Shanti meditation a few minutes before we did. While focusing at Muladhara, we usually always think
only one thought, like we are meditating. Let us forget about all the thoughts. Let us not control the thoughts or create new thoughts, or do not follow behind the thoughts. That's what I was doing so far. But today's experience was a little bit different. Like when I was focusing, I just, why we are getting more thoughts, because we always be either in the past or in the future. We don't be in the present. So if you are in the present, then you will have only one thought, in the sense, within a moment, it becomes past. So current means it is like a microsecond or nanosecond. Whatever after that, either it becomes past, or otherwise you will think about future. So one thought we can easily bring down to one thought by thinking that you stay at present. So that much that we can achieve, this much of new things we can achieve every time when you do continuous practice. So that's what I want to share. Be blessed with the divine. Thank you, Ayya. Thank you so much. It was a great sharing about your personal experience on the continuous practice. It helps every one of us. Thank you so much, Ayya. So when we were thinking about the present, we always get into a place of momentary experience. So like every micro nanoseconds, whatever we call it as time, even in that second, each and every thing we observe is completing within that specific moment. So that much complete the whole existence. So yeah, it will really help us to go in deeper, Ayya. Thank you so much, Ayya. Thank you for sharing your thoughts on practice. We have Mahadevi Amma. Amma, please go ahead, Amma. Be blessed by the divine. As Gulshan Amma said, the anger that based upon that and all this observing, I would like to share a story that we have heard in our younger days. Like a man will be passing away to our village, and he thinks whether he can get a shade. So he ends up in a tree and gets a nice shade. He doesn't know that it's a wish tree, and he will again wish for a thought like, what if he gets a drink for his thirst, and what if he gets food, and after that, each and every positive thought he was thinking, and everything will come into action. After that, he will think about a negative thought. What if a tiger comes, and that also will come true. So we think that wish tree is something peculiar, but as we have come to Maharishi and known about the biomagnetism and the link towards the universal magnetism, we must understand that our thoughts has to be streamlined, and one way, as Ayya now said, to be in present. And if any kind of thoughts arise also, we must stand back, observe, and shift it to a positive thought. Even then, if it is again producing or coming on its way, as Maharishi has given the auto suggestions that this is a wasteful thought, I'm not going to I'm not going to allow this to come again. Like that, we can shift it
or in a good way. And Maharishi, one more thing he tells, like to fill with positive thoughts voluntarily, so that there is no space for any other thoughts, and that we can analyze what are we in, which like that Annamaya Kosam or in Manomaya Kosam, or in that 5 states. Like that we can analyze regularly and shift it to a good one. And that's what it's if we are able to live in present, that's well and good. There's no other thing has to be done. But if we are not able to, then we can do this, all these other things. And one more thing I would like to say, when we are explaining, we use some real-time experiences or any examples to Maharishi has given very simple explanations and answers, but this also would help to remember. That's what is the point. Everybody has told nice and wonderful things, and that's what with this I conclude my speech today. Thank you. Be blessed by the divine. Thank you, Ma. Thank you so much for sharing your thoughts on this. As Kulshanamma said, observe the anger. So if you want to do an observation on a specific thought process, there is something happening within us, which is like reducing the frequency of our mind to view it. For example, if there is a ceiling fan on the ceiling, like if it is if we switch on, the fan blades will be spinning. If you throw something on the fan, it will be thrown out. But when we switch off the fan, we can penetrate things to the ceiling. The same way, so this particular absorbing capacity is getting increased through regular practice. I just want to remind that it will help us to go in deeper and thinking through this. Thank you. And do we have anybody like Shivakumaraya? Please go ahead. I would like to, earlier I shared the information related to Shanti Tavam due to the practice. We get some different experiences. So that is the initial stage, but the end result also I observed once. While practicing, we always think about present, whereas what will happen after that, especially in Shanti, it is equivalent to Turiyatitam. We are going to the divine state. So when you look at very closer, we are at the center of the genetic center, or like we are focusing more in and more towards the center. What happens is, say, assume a lot of life energy particle is revolving, and then on the center, nothing will be there. Like say cluster may be there initially, and then if you go deep, then it will end up with, say, one atom or kind of one life force. And then if you go deep, that life force also will have some consciousness. We are saying the divine energy, right? Even in that, if you go deep, it will be like a blank, it's a dark. That's what we are seeing in Turiyatitam. Same kind of feeling you will get in Shanti as well. That is the end result. That's where we are going. So there it will be null. There won't be any thoughts at all. So the beginning is trying to, easily we can bring down to one thought.
And then if you continuously do it for 10 minutes to 15 minutes, the end result is null. Sometimes you can feel the divine in that subtle state. That's what we are trying to achieve every day. We will be able to do it. I'm very confident. But it happens only once or twice. But if you continuously practice, we will be very successful, and we will be in constant awareness throughout the life, throughout the day. Be blessed by the divine. வாழ்க வளமுடன். Thank you, Ayya. வாழ்க வளமுடன். Does anybody wants to share their thoughts on the practice? Yes, I am. So far I wanted to give my experience. So, like as we said, like yesterday's acceptance, right? Like we spoke, and yesterday I tried practicing acceptance in not only one activity, in each and every activity what I was doing yesterday. So I was able to relate. Okay, if I am accepting, right, my anger is getting lesser. That's the main thing. What it is like. It's and things are getting settled down, and I'm able to compare between, okay, if I had if I am handling the situation in a normal way or in the acceptance way, right? Like there was a lot of difference. Yeah. So I think like practicing every day would help me, especially to reduce my anger and get me to the meditating state in each and every activity we do. So Andima says like when I asked about silence, she mentioned that you don't have to do silence as a silence separately, silence, but whatever activity you're doing, like get involved and do it. So in each and every activity we will observe silence, and we would get the experience of silence when we actually do the silence. That's what I've been observing and getting it. Yeah, thank you so much. Yeah, be blessed by the divine. Thank you so much, Amma. Thank you so much. It was a nice explanation and sharing. It helps all of us. So when we are doing the concentration, right? Like focusing on one thing and then doing it and concentrating, right? What exactly happens is, it's my experience, we are allowing something, meaning like we slowly lose our boundary consciousness, the limit and boundary consciousness when we go deeper, and we are slowing down. We are slowing down the fan, and there is something which is trying to penetrate and permeate with us, which is something happening when we were slowing down ourselves. That is what is happening. That is the key for the acceptance, and that's the key for strengthen the mind, and it happens only through practice. So thank you so much for the sharing, Amma. Be blessed by the divine. Amma, please go ahead, Amma. So ever since I have started, and there is something that my mother used to always tell me, and she continues to tell me, and I'm feeling that it has helped me a lot. That is, expectation leads to frustration, and acceptance leads to peace. Very simple statements, but I never really understood it very well. But acceptance is accepting. I have seen that in the past few weeks, ever since I started this practice, it is whenever I'm doing something, if I just focus on my breathing and just watch myself breathing, then it
transforms into a meditative state that allows me to be just accepting of that specific moment. And every time I feel frustration, if I just accept that feeling of frustration and just accept whatever is going on around me and just observe it, the feeling just passes away. If you indulge in the feeling, it becomes only bigger. But if you just accept it for what it is, look at it and let it pass, then it goes away and it comes back to a moment, to the peaceful state that we all want to be in. This is something that I have been observing for the past some time, and thinking more about it, I think, and talking more about it will give more clarity. But it feels very good to be accepting rather than to be frustrated about everything around us. Thank you so much, Amma. It was a great experience and great sharing. So there was a saying that we cannot take bath in the same river twice. So if we are taking bath on a river, every moment the water is moving, so we cannot take bath on the same water. That's how even our thoughts are. So if you are trying to involve in the thought, trying to react to the thought, that's it, you will be in the trap. So if you constantly like absorb it, and after some time it won't stay there, it will just pass on and then the next will come in. So that's a great practice, Amma. That's a great guidance for all of us. Thank you, Amma. Be blessed by the divine. If anybody wants to share, please come forward. Be blessed by the divine. We can conclude, Amma, if everyone is fine. Thank you, Amma. Thank you all. Let us conclude this session with blessing for the world. Let us invite Arulniti Vidyabala Amma to sing blessing for the world. Be blessed by the divine. Thank you, Amma. Blessings for the world. The rain may pour on all parts of the world timely and sufficiently. Food grains may grow abundantly to the satisfaction of all living beings. The leaders of all nations may progress in spiritual knowledge and do good services to humanity. The whole world may enjoy prosperity, happiness, and peace. The whole world may enjoy prosperity, happiness, and peace. May the whole world enjoy prosperity, happiness, and peace. Thank you, Amma. Be blessed by the divine. Thank you, Amma. Be blessed by the divine. Let us bless all the participants, those who sing God's salutation, Guru salutation, and blessing for the world. By the grace of divine power, all of their family may enjoy good health, long life, enough wealth, prosperity, wisdom, and peace. With this, we conclude today's session by the grace of God and Guru. Thank you all for giving this wonderful opportunity. Be blessed by the divine. Thank you. Be blessed by the divine. வாழ்க வளமுடன் ஐயா. Be blessed by the divine. Thank you. Be blessed by the divine. Thank you. Thank you.